Hi, hello everybody. Welcome back to my channel Triple Treat. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னா Cabbage Manchurian. இத பண்றதுக்கு நான் cabbage நல்லா துருகி எடுத்துர்க்கேன். இத நம்ம ஒரு clothல போட்டு லைட்டா பிழிஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது நம்ம இப்ப mixing bowlல ஆட் பண்ணிக்கலாம். Mixing bowlல சேர்த்ததுக்கு அப்புறம் நான் இப்ப ஒரு 4 ல இருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். சப்போஸ் நம்ம மிக்ஸ் பண்றப்போ பத்தல அப்படினா நம்ம லாஸ்ட்ல கூட கார்ன்ஃப்ளவர் இல்ல மைதா எதுனா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா ஒரு 3/4 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு அதிகமாக சேர்த்துறாதீங்க. நம்ம மஞ்சூரியன் கிரேவிலையும் சேர்ப்போம், ஸோ கரெக்டாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை தண்ணி சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட பதம் எப்படின்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக நம்ம இப்போ சப்போஸ் நீங்கள் பக்கோடா போடுற ஸ்டேஜ் அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆயிலை 5 மினிட்ஸ் ஆகுது ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில். அதுக்கப்புறம் நம்ம இந்த கேபேஜ் பால்ஸை உருட்டி ஒன்றா போட்டு எடுக்கலாம். போட்டதுக்கப்புறம் உடனே திருப்பிடாதீங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகுது அது ஒரு சைடும் அது வெந்து வரணும். கலர் அது சேஞ்ச் ஆகிடும், பட் ஆனால் அது உள்ளே வேகாமல் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. அது 2 to 3 மினிட்ஸ் அது ஒரு சைடும் வெந்ததுக்கப்புறம் பொறுமையாக திருப்பி போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம ப்ரீ ஹீட் பண்ணதுனால ஒரு 2 மினிட்ஸ் வச்சா போதும். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. 2 சைடும் ஒரு 4 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டேன். இதை நான் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் பேட்ச் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட கேபேஜ் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் பேனில். ஒரு 5லேருந்து 6 பூண்டு பல்கில் நான் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அது நல்லா வதங்கிடுச்சு பூண்டு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இந்த பூண்டு கூட நல்லா அந்த வெங்காயம் வதங்குற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம். எனக்கு ஒரு 1/2 கேப்சிகம் இந்த மாதிரி நறுக்கி எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். நல்லா சோயா சாஸ் சேர்த்துட்டு வதக்கிட்டு ஒரு அதே அளவு 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் சில்லி சாஸ் சேர்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விடுங்க. இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் வினிகர் சேர்க்குறதா இருந்தாலும் ஓகே. பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இதை ஏன் நான் இப்போ சேர்க்குறேன்னா நல்லா நமக்கு கிரேவி நமக்கு நல்லா திக்காக கிடைக்கும். ஸோ அதனால் நான் இதை சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நீங்கள் உடனே தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா ஒரு 2 மினிட்ஸ் ஆகுது கொதிக்க வைங்க. கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட அந்த கேபேஜ் பால்ஸை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த சாஸ்லேயே அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு கிரேவி எப்படி வேணும், உங்களுக்கு செமி திக்காக வேணுமா இல்லை ட்ரையாக வேணுமா, அதுக்கு தகுந்த மாதிரி அதை தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கொதிக்க வைங்க. நான் இன்றைக்கி ட்ரையாக பண்ண போகிறேன். ஸோ எனக்கு அந்த தண்ணி நல்லா சுண்டி வரத்துக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா அது கொதிச்சிடுச்சு. பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொரியாண்டர் லீவ்ஸ் தூவி இறக்கிக்கிறேன். லாஸ்ட்டில் கார்னிஷ்காக கொஞ்சமாக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன் நான். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு கேபேஜ் பால்ஸ். நம்ம மஞ்சூரியன் சூப்பராக வந்திருக்கு. கலரும் வேறு லெவலில் இருக்குது. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ட்ரிபிள் ட்ரீட். Thank you.